மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைவனை தடை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைவனை தடை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம தந்தை நாடுகளாய், நாம தந்தை நாடுகளாய், பலியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பழித்தார். இறையரசு பெருகிடவே, இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைவனை தடை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். ஆண்டவர் கூறுகிறார், நாம் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களிலிருந்தும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து பிரிவு 29 வசனங்கள் 11, 12 மற்றும் 14. அமர்வோம். நம்பிக்கையவர்களே, இன்றைய தெய்வ திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து செல்கின்ற லினோரின் செல்வின் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ராஜேஷ் கீதா தம்பதியினர் திருமண நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், பீட்டர் பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், ஆலிஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆனி மார்கரெட் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், திருவாளர் அந்தோனி அவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் இத்திருப்பலியை நாம் செபிப்போம். நம்பிக்கையவர்களை ஆண்டவருக்குள் இருந்து நித்திய இளைப்பாறுதலை அடைந்திருக்கின்ற நம்முடைய சென்னை உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருக்களில் ஒருவரான என்னுடைய அதிபர் தந்தை தந்தை அமன்ராஜ் அவர்களும் இன்று இறைவனடி சேர்ந்தார். நாளை காலை அவருடைய இறுதி பயணத்தின்படி நடைபெறவிருக்கிறது. எனவே சென்னை உயர்மறை மாவட்ட குருக்களுக்காகவும் இந்த திருப்பணியில் செபிப்போம். இறைவனடி சேர்ந்திருக்கின்ற தந்தை அமன்ராஜ் அவர்களுக்கு ஆண்டவர் இத்தனை பார்த்து தருமையாய் இந்த திருப்பணியை கொண்டாடுவோம். மேலும் இந்த நாளில் நம்முடைய பங்கிடையே யூதா பதேயு அன்பி குடும்பங்களில் மறைந்த எல் ஜோசப் லூதிரே குடும்பத்தில் மறைந்த லாசர், பெர்தினமால், ஸ்டீபன், கிரகோரி, சந்தானால், பெர்தன், லெத்திசியான், பாக்யராஜ், கிரேசி, விக்டர், வல்சன், ராபர்ட், சேரிச்சினா குடும்பத்தில் மறைந்த என் ஜோசப், மரில் சூசை, அவங்களோட பருவே, ஞான பிரகாசம், ஜோஸ்பின், ஃபல்லன்ஸ், யாவுல மேரி, டேவிட், லோது, சத்யநாதன், எவிக்ஷா, எம் அருளானந்தம், யாகம்மாள், அந்தோனி அம்மாள், ரோஸ் ஆரோக்கியன், மரிய கிருத்திகால், சூசை அம்மாள், மரிய அத்துவான், மரிய லூயிஸ், எஸ் திவாகர் ராக்கி குடும்பத்தில் மறைந்த வேதம்மாள், சகாயம் மேரி, நெல்குமார், கிறிஸ்துதாஸ், தாமஸ், பாலம்மாள்,
பொன்னுப்பிள்ளை ரத்தினம் பெனடிக்ட் லாரன்ஸ் குடும்பத்தில் மரித்த பார்த்தசாரதி வேலம்மாள் சகாயமேரி நிர்மல்குமார் யாரும் யாத ஆத்மாக்கள் மரியலினி குருசையன் சிறுவை பிச்சை அனந்தாசி அம்மாள் கோதுலம்மாள் இஸ்லாமீஸ் மேரி சாக்ரட்டிஸ் அஜி ஆண்டோ அஜிஸ்டன் பாவல் இவருடைய ஆண்மையை பாதலுக்காக திருப்பணியை செலுப்போம். எழுந்திருப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவார்த்தை வழிபாடு நம்ம எல்லாம் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையை, கத்தோலிக்க வாழ்வை, இயேசுவின் மீதான நம்முடைய விசுவாசத்தை கரைப்படுத்திக் கொள்ளாத வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் கரைவடைந்த வாழ்க்கையை வாழ்ந்த சக்கேயு பரிசுத்தமான இயேசு என்கின்ற மனிதரை சந்தித்து தன் மீதிருந்த கரை முழுவதையும் நீக்கியவனாய் ஒரு புது வாழ்வு வாழ்ந்தான் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலும் நாம் தியானிக்கின்றோம். மொத்தத்தில் இயேசுவை பார்க்க ஆசை கொண்ட சக்கேயுடைய மனநிலையும், இயேசுவை கண்டு தன்னுடைய பாவ வாழ்க்கையினால் ஏற்பட்ட கரை முழுவதையும் போக்கிக் கொண்ட அவரை போல் நம்முடைய வாழ்வும் அவை அருள் வேண்டி திருப்பணியில் ஜெபிப்போம். தூய மரணிகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் ஞான புனிதமணியாரையும் வாழ்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகியவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது.
அவற்றை கடைபிடி, மனமாறு, நீ விழிப்பாயிரு. இல்லையே நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கடைபிடித்துக் கொள்ளாத சிலர் சந்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்களின் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். லவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமென் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கட்டி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு குடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்டி நிற்கும் உன் இடையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து கண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று கட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோ திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரை இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறம் கூறார். தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன். தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இந்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே வாழ்த்து உமக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியின் பிரிவு 19 வசனங்கள் 1 முதல் 19.
இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று பார்க்க அவர் விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு யார் என்று சக்கேயு பார்க்க விரும்பினார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சென்னையுடைய பிரதான சாலை ஒன்றில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கடை திறப்பு விழா ஒன்று நடைபெற்றது. இந்த கடை திறப்பு விழாவிற்கு திரைப்பட துறையிலிருந்து பிரபலங்கள் அந்த கடையினுடைய திறப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாய் அழைக்கப்பட்டார்கள். ஹிந்தி திரைப்பட துறையில் மிகவும் புகழ்பெற்ற அமிதாப் பச்சன், அவருடைய மருமகள் ஐஸ்வர்யா ராய் பச்சன், கேரளாவில் சினிமா துறையில் அப்பொழுது வளர்ந்து கொண்டிருந்த மஞ்சு வாரியர் என்கிற நடிகை, ஆந்திராவிலிருந்து நாகார்ஜுனா என்கிற நடிகர், தமிழகத்திலிருந்து பிரபு கணேசன், சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு, அவருடைய மகன் விக்ரம் பிரபு என்று சொல்லி இந்த திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த கடையினுடைய திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருந்தார்கள். எத்துணை சினிமா நட்சத்திரங்கள் வருகிறார்கள் என்பதை இந்த கடையினுடைய திறப்பு விழாவுக்கு முன்பாகவே விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த விளம்பரங்களை கண்ட பல ஆயிரம் பேர் அந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு சென்னையில் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி சாலை முழுவதும் பல ஆயிரம் மக்களால், மிக குறிப்பாக இளைஞர் இளம் பெண்களால் அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளானது. பல ஊடகங்கள் இதை வெளிக்கொணர்ந்தன. ஆனால் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு ஊடகத்துறையை சார்ந்தவர்களும் மிக கடுமையான விமர்சனங்களை கொண்டு வந்தார்கள். ஏன் நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் இப்படி சினிமா கோபம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? வேலைக்கு செல்ல வேண்டியதை தவிர்த்து ஒரு கடை திறப்பு விழாவுக்கு சினிமா துறையில் மிக பிரபலமாக பேசப்படுகின்ற மனிதர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவர்களை பார்ப்பதற்கென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எவ்வளவு நேரமாய் இந்த சாலை முழுவதையும் ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கான அவர்களுடைய இயல்பு வாழ்வை
சற்று தொந்தரவு செய்வது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்களே என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பல்வேறு சமூக ஆர்வலர்களாலும் ஊடகவியலாளர்களாலும் முன்மொழியப்பட்டது. அன்புக்குரியவர்களின் செய்தி ஒன்றுதான். இந்த கடை திறப்பு விழாவிற்கு அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் அல்லது அங்கு வந்தவர்கள் வரவில்லை. மாறாக அந்த துறையில் பிரபலமான அந்த நடிகர் நடிகைகளை பார்ப்பதற்காக இத்துணை 1000 பேர் வந்திருந்தார்கள். அந்த திறப்பு விழாவில் வந்திருந்தவர்கள் எல்லாம் கடைக்கு சென்று நகைகளை வாங்கினார்களா என்றால் இல்லை. அதையும் சொல்லுகிறார்கள். வெறுமனே இந்த பிரபலங்களை பார்ப்பதற்கு இவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அன்றைய பொழுதுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்களை பார்க்க வந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற பல்வேறு முக்கிய நபர்கள் வெளிப்படுத்தினார். இது ஒன்று. அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 தினங்களாகிய இன்றும் கூட தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருப்பது வருகின்ற 21ஆம் தேதி சென்னைக்கு வரவிருக்கின்ற மத்தியிலே ஆளுகின்ற அரசுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை குறித்து தான் பேசுகின்றார். இந்த சென்னை வருகை எதற்கானது? அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கிய ஒன்றாக அமைய போகிறதா, அல்லது இந்த உள்துறை அமைச்சருடைய வருகையால் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் அமைக்கப்பட போகிறதா? அவர் சென்னை வருகின்ற பொழுது யாரையெல்லாம் சந்திக்க போகிறார், பார்க்க போகிறார் என்பது குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. அது குறிப்பாக இந்த மத்தியில் ஆளுகின்ற அரசு அவர்களுடைய அரசியலை இங்கு பெரிதுபடுத்த அல்லது இன்னும் வீரியப்படுத்த ஏற்கனவே ஒரு ஆன்மீக அரசியலை கொண்டு வருவேன் என்று சொல்லி பல ஆண்டுகளாய் எட்டி பார்த்துவிட்டு உள்ளே ஓடி போகின்ற நம்முடைய ரஜினி அவர்களை உள்துறை அமைச்சர் சந்திப்பார். அவர்களுக்கு புது வியூகங்களை அமைப்பார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவருடைய மகன் மூக அழகிரியை கூட அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் இந்த நாட்களில் ஊடகங்களில் வருகிறது. செய்தி ஒன்று, மத்திய அமைச்சர் இங்கு சென்னைக்கு இவரை சந்திக்க வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சந்திப்புகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய நற்செய்தியில் ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட ஒரு பெரும் அனுபவத்தை கொடுத்தது, அந்த அனுபவம் சந்தித்த மனிதரை என்ன செய்தது என்பதை குறித்து பேசுகின்றது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1-10 முடிய உள்ள இந்த சக்கேயும் இயேசுவும் குறித்த செய்தி பல ஆயிரம் முறை நாம் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மை பாவ சங்கீதனம் செய்வதற்கு தயாரிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பகுதி நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அல்லது தவக்காலத்திலோ அல்லது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு முன்பாகவோ ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கு இந்த பகுதி நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பலமுறை சக்கேயும் இயேசுவும் குறித்த சந்திப்பு குறித்து நாம் பலமுறை பேசியிருக்கலாம், பல கண்ணோட்டத்தில் நாம் சிந்தித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த சக்கேயும் இயேசுவை பார்க்க விரும்பினார். எப்படி நாம் 2015 நடைபெற்ற அந்த கடை திறப்பு விழாவிற்கு வந்திருந்த பிரபலங்களை பார்க்க பல ஆயிரம் பேர் கூடினார். பார்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. They had no intention of doing any shopping. They just wanted to see the actors and the actors. இந்த இரண்டாவது சந்திப்பு இப்பொழுது தமிழகத்தினுடைய பேசுபொருளாக, அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற உள்துறை அமைச்சருடைய வருகை ஒருவரை சந்திப்பது. அன்புக்குரியவர்களே, இந்த 2 சந்திப்பும் 2 செய்திகள். ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. சக்கேயும் இயேசுவை பார்க்க விரும்பினார்.
He had no other intention. சக்கேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தவிர வேறொன்றும் இல்லை. விவிலியம் இந்த பகுதி முழுவதையும் நாம் வாசித்து மீண்டும் வாசித்து பாருங்கள். சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். That's all. வேறொன்றும் இல்லை. இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைக்கலாம், அல்லது இயேசுவோடு பேசலாம், அல்லது இயேசுவை சந்திப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு உருவாகுமா, அல்லது இயேசு பேசுவதை முன்வரிசையில் இருந்து கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இதெல்லாம் சக்கேயுவிடம் இல்லை. இந்த சிந்தனைகள் சக்கேயுடைய எண்ண ஓட்டத்தில் ஓடவில்லை. அவனுடைய எண்ண ஓட்டம் முழுவதும் ஒன்றாய்தான் இருந்தது. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்ப்பதற்கு சக்கேயு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்று நாம் மிக ஆழமாய் தியானிக்க வேண்டும். சக்கேயுக்குள் இந்த ஆசை, ஆனால் விவிலியம் சொல்லுகின்றது அங்கு மக்கள் திரளாய் கூடியிருந்தார்கள். எனவே அவரால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அடுத்து சொல்லப்படுகிறது அவர் குட்டையாய் இருந்தார். அப்படி என்றால் அந்த கூட்டத்தில் இவர் சென்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் உயரமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை மறைத்திருந்தார்கள். எனவே சக்கேயுவால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் சக்கேயுக்குள் எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்கின்ற அந்த மாற்றிக்கொள்ள முடியாத சிந்தனை மட்டும் அவளுக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவர் இறுதியாய் ஒரு முடிவுக்கு வருகிறார். நான் இயேசுவை பார்த்தே தீர்வேன். இன்று நான் இயேசுவை பார்த்தே தீர்வேன். என்ன செய்யலாம்? உடனே அவர் ஒரு காட்டு அத்திமரத்தின் மீது ஏறிக்கொள்ளுகிறார். காரணம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த வழியாய் செல்வார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, சக்கேயுடைய இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற இந்த முயற்சி தான் இயேசுவை வெகுவாய் இருக்கின்றது. எனவே இயேசு சக்கேயு நினைத்தது போல் அந்த வழியாய்த்தான் கடந்து செல்ல முற்படுகின்றார். ஆனால் அங்கு வந்து நின்றவுடன் மேலே இருக்கின்ற சக்கேயுவை பார்த்து அவனுக்கே தெரியாது இயேசுவுக்கு இவருடைய பெயர் தெரியும் என்று. ஆனால் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைக்கின்றார். சக்கேயுவே இறங்கி வா, சக்கேயு இறங்கி வா. காரணம், உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டவில்லை. சக்கேயு இறங்கி வா, உன்னுடைய எண்ண ஓட்டத்திற்கான விடை உனக்கு கிடைத்து விட்டது. சக்கேயு இறங்கி வா, நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாய், ஆனால் நான் இன்று உன்னோடு விருந்துண்ண ஆசைக்கின்றேன். சக்கேயு இறங்கி வா, உன்னுடைய உறவினர்களை, உன்னுடைய சொந்தங்களை, உன்னுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரையும் கூட நீ அழை, நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து விருந்துவோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை வெறுமனே பார்க்க மட்டுமே விரும்பின சக்கேயுவுக்கு இயேசு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கின்றார். அந்த நாள் முழுவதும் அவர் சக்கேயுவோடு செலவிடுகின்றார். சக்கேயுவோடு ஒரு உறவை, தோழமை, நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார். அதுவரை சக்கேயு தன்னுடைய வாழ்வு கரைபட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்வு வேறொரு மனிதர்களுடைய கூடுகையினால் கரைபட்டிருக்கிறது. எனவே அந்த கரையிலிருந்து தன்னை கழுவிக் கொள்வதற்கு இயேசுவுடைய இந்த சந்திப்பு நிச்சயம் உதவும் என்று எண்ணுகின்றான். அவன் பந்தியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இயேசுடைய வருகை, இயேசுடைய தோழமை, இயேசுடைய உரையாடல் அவனுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே வார்த்தை சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்றான். எழுந்து நிற்கின்ற அந்த பொழுதுதான் தன்னுடைய கரை முழுவதையும் அவன் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற நேரம். இந்த முதல் வாசகத்தில், திருவெளிப்பாடு புத்தகத்தில் இந்த முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். சர்வத்தில் உள்ள திருச்சபையின் வானதூதர்களுக்கு இவ்வாறு எழுது, கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன். உன் பெயர் அளவில்தான், நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னை எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்த அது இருக்கும் தருவாய், அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுளுக்கு உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனமாறு நீ விழிப்பாயிரு என்றெல்லாம் வாசிக்கப்பட்டு அடுத்து சொல்லப்படுகிறது. தங்கள் ஆணைகளை கரைபிடித்துக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் பெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே, வெற்றி பெற்றோர் இவ்வாறு பெண்ணாடை அணிவிக்க பெறுவர்.
முதல் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள், அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே, வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். அன்புக்குரியவர்கள், சக்கேயுவுக்கு வெண்ணாடை அணிவிக்கப்பட்டது. எனவே அதுவரை அவன் அணிந்திருந்த ஆடை கரைபட்டதாக இருந்தது. காரணம், அவனுடைய மனம் கரைபட்டிருந்தது. ஆனால் இயேசுவுடனான அவனுடைய சந்திப்பு அந்த கரையை போக்கியது. எனவே இயேசு அவனுக்கு வெண்ணாடை கொடுக்கிறார். இயேசு சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் மகன்தானே, என்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி இயேசு சக்கேயுவுக்கு வெண்ணாடை அணிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சக்கேயு தகுதி பெற்றவனாக இருந்தான், சக்கேயு பேர் பெற்றவனாக இருந்தான். இது நமக்கான செய்தி இதுதான். நாமும் சக்கேயுவை போல் இயேசுவை காண ஆவல் கொள்ள வேண்டும். நமக்குள்ளும் இயேசுவை காண விருப்பம் ஏற்பட வேண்டும். அன்புக்குரியவர்கள், அப்படி என்றால் இந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்தி முயற்சி, நற்கருணை சந்திப்பு, விசிட்டேஷன் ஆஃப் தி யூகரிஸ்ட் என்று சொல்வார்கள். நற்கருணை சந்திப்பு. நம்முடைய ஆலயம், எனக்கு தெரிந்து சென்னை பகுதியில் நம்முடைய ஆலயம் நாள் முழுவதும் திறந்திருக்கிறது. காலை 5:30 மணிக்கு திறக்கப்படுகிறது. இரவு 8 மணிக்கு இந்த ஆலயம் பூட்டப்படுகிறது. அதுவரை இது திறந்திருக்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய நாளில், நம்முடைய அன்றாட தினத்தில் நற்கருணையை சந்திக்க ஆவல் கொள்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம்? நற்கருணை ஆண்டவரை போய் சந்திப்பேன், சந்தித்து கடவுளுக்கு நன்றி சொல்வேன். இந்த பொழுதுக்காக, இந்த நாளில் நாம் எடுக்க போகின்ற முன்னெடுப்புகளுக்காக அல்லது மேற்கொள்ள போகின்ற பயணங்களுக்காக நான் கடவுளை பார்த்து என்னுடைய வருகை ஒரு பதிவு செய்துவிட்டு இன்றைய நாளை தொடர்வதற்கு என்னோடு வாரும், என்னோடு பயணிக்கும் என்று சொல்லி நான் எத்தனை பேர் சொல்வதற்கு என்னுடைய ஆலயத்திற்கு நற்கருணை நாவலை சந்திக்க வருகின்றோம்? அல்லது ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி கொண்டாடப்படுகிறது, வார்த்தை உடைக்கப்படுகிறது, அப்பமும் ரசமும் உயர்த்தப்படுகிறது, திருவிருந்து பகிரப்படுகிறது. நம்ம எத்தனை பேர் இயேசுவை இந்த வழிபாட்டில் கண்டு அனுபவிக்க ஆசை கொள்ளுகின்றோம்? இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். டெல்லியில மறுபடியும் நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு டெல்லி அரசு முயற்சிக்கின்றது என்கிற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டாலும், பல்வேறு மாநிலங்களில் இந்த அசாதாரண சூழலுக்கு மத்தியிலும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியது போல்தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய பழைய வாழ்வுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நாம் பழைய வாழ்வுக்கு, நம்முடைய இயல்பு வாழ்வுக்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவை சந்திப்பது, நற்கருணையை சந்திப்பது, திருப்பலியில் பங்கேற்பதும் நம்முடைய இயல்பு செயலாய் மாற வேண்டும். தன்னிச்சை செயலாய் அது மாற வேண்டும் என்பது இது நமக்கான செய்தியாய் நான் உணர்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். நாமும் சக்கேயுவை போல் இயேசுவை பார்க்க ஆவல் கொள்ள, விருப்பம் கொள்ள அருள் வேண்டுவோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களிலே நீயும் தீரம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களிலே நீயும் தீரம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எளிமலத்தாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய குணத்திற்காகவும் மாற்றத்திற்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவருளுக்காகவும் உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதல் நன்றி மிகுதியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டபமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பண்டே உணவருந்தி பிற்றாற்று சன்னதம் ஏற்கனவே துவக்க நன்றி செலுத்தி வாழ்த்துறை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்திற்கென இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, இறைவனும் உமது இறப்பினை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்த்துதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒழுங்கேற்றருளும். எங்கள் எல்லார் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களின் உலகில் கொண்டவராயிருந்தவராகி புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரவர்களை உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்பணிகளையால் பயிற்சி பெற்ற நாம் கருவிருத்து செபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமையான திருவிழங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கைவிட அருளுமை கொண்டாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலத்துமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கு ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்களுக்கு அமைதியை அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர் இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேர் பெற்றோர். வாழும்
கலந்திருக்கும் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு இறைச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்திருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பலர்களிடமிருந்து என்னை காத்திருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கடவுளின் அன்னையே எனக்கு நலம், ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். திருப்பாடல்கள் 72:28. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வரம் தருவார், வாழ்வழிப்பார், பழுவை பதியும் நந்தோணியார், தரணியிலே தலை புரிவார், வரமருள் புனித அந்தோணியார். வரம் தருவார், வாழ்வழிப்பார், பழுவை பதியும் நந்தோணியார், தரணியிலே தலை புரிவார், வரமருள் புனித அந்தோணியார். உறவுகள் பிரித்திடும் நேரமெல்லாம் உலகங்கள் நிறுத்திடும் பேரணியிலே நிலவாய் இதயத்தில் இருந்திடுவார், நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவார், கண்ணீர் மணியாய் காத்திடுவார், கருணை மழையில் பொழிந்திடுவார், கண்ணீர் மணியாய் காத்திடுவார், கருணை மழையில் பொழிந்திடுவார், நிலமக புகழில் பாடிடுவோம், தினமக காலம் பணித்திடுவோம். வரம் தருவார், வாழ்வழிப்பார், பழுவை பதியும் நந்தோணியார், தரணியிலே தயை புரிவார், வரமருள் புனித அந்தோணியார். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடன் நலனுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயத போன்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த வழியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நம் பங்கின் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் அமலோற்பம் மாதாவே, புனித அந்தோணியாரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே